ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போட்டி இரண்டாம் நாள் முடிவில் இந்திய அணி 172 ரன்னுக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் 0 விக்கெட்டில் சும்மா கெத்தா நிற்கிறாங்க, மாசா நிற்கிறாங்க. 38 ஆண்டுகால சாதனையை முறியடிச்சிருக்காங்க. இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் KL ராகுல், ஜெய்ஸ்வால் 100 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா மண்ணில் 38 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கரும் ஸ்ரீகாந்த் தான் 100 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் கூட, ஒரு ஓப்பனிங் பிளேயர் கூட ஆஸ்திரேலியா மண்ணில் 100 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணதே இல்லை. இப்போ அந்த சாதனையை முறியடிச்சு கிட்டத்தட்ட 172 ரன் பார்ட்னர்ஷிப்போட சும்மா கெத்தா இந்திய அணி முன்னிலையில் 216 ரன் முன்னிலையில் மாசா இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு, இந்திய அணியின் வெற்றி யாராலையும் அசைக்க முடியாத இடத்துல ஆஸ்திரேலியாவுக்கு முகத்தில் அடித்தது போல் இப்போ வெற்றியை குவிக்க போகுது இந்திய அணி. ஸோ பட் இருந்தாலுமே இந்த 216 டார்கெட் குறைவான ஸ்கோர் தான். கண்டிப்பா இந்திய அணி குறைஞ்சபட்சமாக ஒரு 500 ரன் பக்கமாவது ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட் கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா இப்பதான் 2 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 நாள் அப்படியே செம்மையா இருக்கு நாட்கள். ஸோ நாளைக்கு ஃபுல்லுமே இந்திய அணி ஆடினா கூட கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு 450 ரன் 500 ரன் டார்கெட் ஈஸியா கொடுத்துடலாம். ஸோ இந்திய அணியின் இந்த ரன் பயணம், ரன் வேட்டை இப்படியே கண்டினியூஸா தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். சட்டன்னு அவங்க ரன் அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு விக்கெட்டை விட்டாங்கன்னு வச்சு கண்டிப்பா அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஆயிரும். ஏன்னா பிச்சுடைய கண்டிஷன் வேற மாதிரி மாறி இருக்கு. ஸோ இப்போ டோட்டலாக பேட்டிங் ட்ராக்கு மாறி இருக்கு. அதனால கண்டிப்பாக ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸில் தாறுமாற அடிக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்திய அணியின் பவுலர்களுக்கு ஒரு சவாலாக இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 3, 4, 5 ஆகிய 3 நாட்களுமே இந்திய அணிக்கு ஒரு பவுலிங்களுக்கு சாதகமாக அமைய போறது இல்லை. ஸோ இந்திய அணியின் ஆதிக்கம் இப்பயே எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸோ பேட்டிங்ல ஒரு 500 ரன் டார்கெட் கொடுத்தாங்கன்னா கடைசி 2 நாள்ல கண்டிப்பா ஆஸ்திரேலியாவை வச்சு செய்யறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஃபுல் ப்ரெஷரோட ஆஸ்திரேலியா கண்டிப்பா டார்கெட்டை சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் ஆட போறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்திய அணியின் சாதகமாக தான் அமைய போகுது. ஸோ எவ்வளவுக்கு முடியுதோ இந்திய அணியின் ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது. இந்திய அணியின் ஓப்பனர்ஸ் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 90 ரன் பக்கம் ரீச் ஆயிட்டாரு. KL ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 60 ரன் பக்கம் அடிச்சிட்டாரு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் இது மட்டும் நிற்காம நாளைக்கு கண்டினியூஸா தொடர்ந்து ஆடிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா 2 பேருமே சதமடிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி 38 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீகாந்தும் சுனில் கவாஸ்கரும் சதம் அடிச்சு இந்திய அணியின் பார்ட்னர்ஷிப் உயர்த்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்போதான் 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணில் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், முரளி விஜய், ஏகப்பட்ட பேர், சச்சின் டெண்டுல்கர் ஏகப்பட்ட பேர் ஆடி இருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாதனையை முறியடிச்சதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்திய அணி இப்போ டாப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.